மிஸ்டர் லேடிஸ் பை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன், பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர், அற்புதம் ஆனந்தம். அன்பர்களே, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா இரவு நேரத்தில் தூங்காம கண் விழிப்பாங்க. இன்னைக்கு அது நிறைய அந்த செல்போன் வந்துடுச்சு. பசங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வேலை செய்கிறவங்க வேற, வெட்டி வேலை செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, வெட்டி வேலை செய்கிறவங்க. வெட்டி வேலை என்பது வேற ஒன்றும் இல்லை. இந்த செல்போன் எடுத்துக்கிட்டே இப்போ எல்லாருமே பார்த்தா தலை கவிழ்ந்த வண்ணமாக, தலை குனிந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். அங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும். இதுக்கு என்ன இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் மன இயல்பை மாற்றுகிறது. இப்போ பாருங்கள், நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த செல்போனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது, இரவுல கண்டுபிடிக்கிறது ரொம்ப தப்பு. உண்மையை சொல்றேன், நீங்க எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் என்ன நீங்க பண்ணாலும் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் விட்டு விட்டால் அவதியான பிழப்பு தான் உங்களுக்கு வரும். அவதி பிழப்புக்கு ஆளாயிருவீங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயமா இருந்தாலும் கூட உடலமே கெட்டு போன அப்படின்னால அப்புறம் நீங்க சம்பாதிச்சு அதுக்கு தானே செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. டாக்டர் அதனால கொஞ்சம் அறிவுபூர்வமா நீங்க செயல்படணும். 10 மணி அதிகபட்சம், 10 மணிக்கு மேல நித்திரைக்கு போயிடணும். அது தூக்கமே வராட்டி படுக்கல நீங்க படுத்துடணும். 3 மணிக்கு எழுந்துருங்க. அதை பத்தி நான் தப்பே சொல்லல. முதலில் 10 மணிக்கு படுக்கிறதுங்கிறது லட்சியமா வச்சுங்க. ஒரு உடம்புல நோய் வரக்கூடாதுன்னா மிக மிக அடிப்படையான காரணம் 10 மணிக்கு மேல தூக்க முடிகிறது தான். அப்ப நைட் ஷிஃப்ட்டுக்கு போறவங்கன்னா நாங்களாம் என்ன செய்யறதுன்னு நீங்க கேட்பீங்க. அது விதிவிலக்கு, வேற வழி இல்லை. வேலை பார்க்கறதுக்காக நீங்க போறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இப்ப நான் ஒரு சின்ன உபாயம் சொல்றேன், அதை நீங்க பண்ணிக்கிங்க. இப்ப எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன். இப்ப இரவு நேரத்துல கண் விழிக்கிறது ரொம்ப அபாயமானது. இரவு, அதுவும் கல்லீரலுடைய நேரம் 1 to 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு. இது ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை பிரித்து நம்முடைய சுத்திகரித்து நம்ம கல்லீரல் மிகப்பெரிய பங்காற்றுது. நீங்க காலைல சாப்பிட்ற உணவு பூரா அதுதான் எல்லாம் சுத்தப்படுத்தி கழிவை தனியாக அகற்றி இதெல்லாம் இதாக அகற்றி அதுக்கப்புறம் பிளட்டை அனுப்புது. அப்போ இந்த கல்லீரல் கெட்டு போச்சுன்னா டோட்டலாக எல்லாமே கெட்டுரும். கணையம் போயிடும், எல்லாம் போயிடும். ஆகவே அது என்ன காரணம்னா 1 to 3 அதோடைய நேரம். அதிகாலை 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இந்த 1 to 3 நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து படுக்கணும். அப்போ 1 மணிக்கு தான் படுப்பேன்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது. 10 மணிக்கே படுத்தாதான் கிட்டத்தட்ட 12, 1 மணி அந்த டைமுக்கு உங்களுக்கு தூக்கம். நீங்கள் ஆழ்ந்த நித்திரைக்கு போனால் தான் கல்லீரல் சிறப்பாக அதோடைய வேலை செய்யும். இரவு நேரத்தில் சாப்பாட்டை குறைக்கணும் யாராக இருந்தாலும். இது ரொம்ப மிக முக்கியம். நோயாளிகளுக்கு, எந்த நோயாளிக்கும் சொல்கிறேன், இந்த தூக்கம் வரலன்னு சொல்கிறீங்களே, நிம்மதியற்ற தன்மை இருக்கீங்களா, இதெல்லாம் மாறும். இதுக்கு சிறந்த ஒரு மருந்து சொல்லிடுறேன். இந்த தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கணும். ஆண்கள். பெண்களுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய், இதை வாங்கி வச்சுக்கணும். வாரத்தில் மற்றவங்க மாதிரி நான் மருந்து சொல்ல மாட்டேன். எல்லாமே இயற்கையோடு ஒன்றணும். இவ்வளோதான் விஷயம். இதில் ஒன்றும் பெரிய, இது எல்லாமே எங்களுடைய கொள்ளு தாத்தா வழியில் எங்கள் தாத்தா சொன்ன விஷயங்கள் தான். இது வேற ஒன்றும் இல்லை. பெரிய இதில் கம்ப சூத்திர வேலைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, பெண்கள் தேங்காய் எண்ணெய், ஆண்கள் நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய், நான் சொல்ல சுத்தமான கண்ணெண்ணெய், நீங்களே கூட ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெயை லேசாக சுட வச்சிடணும். சுட வச்சு ஆற வச்சுட்டு இந்த எண்ணெயை உச்சலிலேருந்து பாதம் வரைக்கும் சூரிய உதயத்துக்கு பிறகு தான். சூரிய உதயத்துக்கு முன்பு இல்லை. என்றைக்குமே எண்ணெய் குளியல் சூரிய உதயத்துக்கு பிறகு தான். 5:30 மணி, 5:45 சூரியன் உதிக்குதுன்னா 6 மணிக்கு தேய்ங்க. 1 hour போதும். உடம்பு ஊரம் தேய்ச்சிட்டு 1 hour விட்டுருங்க. டைம் இருந்தால் 2 hour இருந்தால் நல்லது தான். எவ்வளோ நேரம் இருக்கும் நல்லது தான். வச்சுட்டு சீயக்காய், இந்த ஷாம்பு போடுறேன், பாம்பு போடுறேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. ஆக சீயக்காய் போட்டு, சுத்தமான சீயக்காயில் போகாத எண்ணெய் கசகுது என்ன இருக்குது, சுத்தமான சீயக்காய் நீங்களாம் வாங்கிட்டு மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுங்க. அப்படி போட்டிங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி பறந்துடும். சுத்தமான சீயக்காய். இந்த கிராமங்களில் இருக்க உங்களுக்கு தெரியும், உசிலம்பொடி, இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பர். அது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நகரத்தில் உள்ளவங்க சீயக்காய் இங்கே நல்ல நாட்டு மருந்துகளிலே கிடைக்கும். அதை அரைச்சி வச்சுங்க. சீயக்காய் சிறந்த அது முடி வளர்ச்சிக்கு சிறந்த உபாயம். அது உங்களுக்கு தெரியாது, போட்டு பாருங்க. இவ்வளோதாங்க. இது வீக்லி 2 times, எல்லாரும் ஒரு டைமாவது பண்ணணும். புதன்கிழமை ஆண்கள், புதன்கிழமையும் அதே போல் சனிக்கிழமை ஆண்களுக்கு. பெண்களுக்கு கண்டிப்பாக பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பெண்கள் இந்த ஆயில் பாத் நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா
எடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் இரவு 10 மணிக்கு படுக்கிற பழக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மணிக்கெல்லாம் இரவு உணவுக்கு போயிடணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவுக்கு நீங்கள் போயிடணும். நீங்கள் வேலை இருக்குது இல்லை 7 மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க. இரவு உணவு சாப்பிட்டு தான் ஆகணும்னா தயவு செஞ்சு 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க. அதாவது ஆவியில் வெந்த உணவு எதாக இருந்தாலும் சரி, கடுமையான உணவுகள் இந்த புரோட்டா இந்த மாதிரி மாவு பண்டங்கள் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு செரிமானம் வந்து லகுவாக செரிமானம் ஆகக்கூடிய விஷயங்களை சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருங்க. அவ்வளோதான். நீங்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய ஆளா, கடுமையான உழைப்பாளியா, ஆசைப்படுறீங்களா, ஒரே ஒரு புரோட்டா ஆசைக்கு சாப்பிட்டுங்க. அதை மெதுவாக சாப்பிட்ணுன்னா டைம் எடுத்துக்கும். 2 தினங்கள் கூட சில பேர்த்துக்கு எடுத்துக்கும், 3 தினங்கள் எடுத்துக்கும் புரோட்டா. குடலை விட்டு வெளியாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. அதுவே பெரிய பிரச்சனை. மலச்சிக்கல் வந்தால் எல்லா சிக்கலும் வந்துடும். மனச்சிக்கல் வந்துடும். மனச்சிக்கல் ஆயிடுச்சுன்னா மனம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா பணம் கிடைக்காது. பணம் என்ன, அதாவது உங்களுக்கு 1008 விஷயங்கள் உள்ள இருக்கு. அப்போ உடல் சார்ந்தது தான் உள்ளம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது தான் வாழ்க்கை சார்ந்தது, மறந்துடாதீங்க. ஆகவே இது மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும். அதாவது வடக்கு திசை நோக்காம படுத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தலையணை இல்லாமல் படுக்க முயற்சி பண்ணுங்க. முடிந்த வரை தலையணை இல்லாமல். இல்லை தலைவாணி வச்சா தாங்க பழக்கம், உடனே தவிர்க்க முடியாதுன்னா பரவாயில்ல, முதல்ல இருந்தவங்கள உயரம் கம்மியாக ஏதோ ஒரு துண்டு கிண்டு மடிச்சு வச்சுக்கோங்க. இப்படி பழகணும் நீங்கள். ஏன்னு கேட்டால் உங்களுடைய மூளை வரைக்குமே ரத்த ஓட்டம் சீராக போகணும். இதுதான் உண்மை. இடதுபுறமாக கையை வைத்து ஆணும் பெண்ணும் 2 பேருமே இடது பக்கம் பொறுக்களிச்சு படுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் செயல்பாடுகள் மேற்கொள்ளணும். அதே மாதிரி தூக்கம் வரலன்னு சொன்னீங்களே, வெந்நீரில் குளிச்சுட்டு படுத்து பாருங்க. வெந்நீரில் தூக்கம் வராதவங்களுக்கு சும்மா 3 நாளைக்கு மட்டும் வெந்நீரை காய வச்சு குளிச்சுட்டு பிறகு படுங்க. நல்ல தொலையை தவட்டிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வெந்நீரில் குளிச்சுட்டு நீங்கள் படுக்கைக்கு போய் பாருங்க, இரவு தூக்கம் வரும். இதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காயை வாயில் அடக்கிக்கணும். இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் ஏலக்காயை வாயில் அடக்கிட்டு அந்த உமிழ்நீரை அப்படியே நீங்கள் சாப்பிடணும். இந்த ஏலக்காயை வாயில் அடக்கிட்டு நீங்கள் படுத்து பாருங்க, சிறப்பான தூக்கம் கொடுக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரே ஒரு ஏலக்காய் இல்லை 2 ஏலக்காய் ஓரம் எடுத்து அடக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தூக்கம் வரும். அவ்வளோதான் விஷயம். இது வந்து இந்த குளியல், இந்த வாரத்தில் 1 வாரம் நீங்கள் அந்த எண்ணெய் குளியல் போடுற எல்லாத்துக்குமே இந்த வியாதி, தூங்க மாட்டேன் தூக்கம் வரலைங்கிற வியாதி ஓடி போயிடும். ஆக அது மட்டும் இல்லை, மனம் நிம்மதிப்படும். அது மட்டும் இல்லை, தோல் சுத்தமாகும். இந்த ஏலக்காய் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் 1 ஹவர் முன்னால் 7 மணிக்கு சாப்பிட சொல்லிட்டேன். படுக்கைக்கு போகிறதுக்கு 1 ஹவர் முன்னால் ஏலக்காய் 2 வாயில் போட்டு உமிழ்நீர், அதுலேருந்து வரக்கூடிய உமிழ்நீரை நல்லா மென்று அந்த உமிழ்நீரை முழுங்கிடணும். ஏலக்காயை நல்லா மென்றணும். அந்த சக்கையை மட்டும் வெளியே துப்பிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு படுத்துடணும். படுத்து பாருங்க, அற்புதமாக தூக்கம் வரும்.